அரசியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள். மந்திரி பட்டியலில் வந்து காங்கிரஸ் பெயர்கள் இடம்பெற்றிருக்கா? திமுகவுக்கு காங்கிரஸ் வந்து துரோகம் செஞ்சுட்டு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கா? காங்கிரஸ் தந்த அந்த ஆதரவு கடிதம் போதுமா? இன்னும் எந்த அளவுக்கு தேவை இருக்குது தாவேகாவுக்கு? முழு பட்டியலை கொடுத்தா தான், முழு பட்டியல் எண்ணிக்கை கொடுத்தா தான் நாங்கள் வந்து தாவேகாவை வந்து ஆட்சி அழைப்போன்னு சொல்லி ஆளுநர் மாளிகை சொல்லுது. அப்போ என்ன ஆகும்? சிபிஐ, சிபிஎம், விசிகா அவங்க வந்து தங்களுடைய முடிவை வந்து நாளைக்கு அறிவிக்கிறதுக்காக சொல்கிறாங்களே, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? நாங்கள் கொள்கை கூட்டணி, திமுக கூட தான் இருப்போம். நாங்கள் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னாலும் வந்து துணை நிற்போன்னு சொன்ன இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து அவர்களுடைய கொள்கை பிடிப்பு எந்த அளவுக்கு அது உறுதியானது? இந்த நிலைமையில் நாளைக்கு நடைபெறும்னு அறிவிச்சிருக்கிற இந்த பதவியேற்பு விழா, தாவேகா பதவியேற்பு விழா நடக்குமா? அப்படி நடந்தாலும் பிறகு என்னென்னலாம் நிகழ்ச்சிகள் அரங்கேறும் அப்படிங்கிற நிறைய செய்திகளை சில நிமிடங்களில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நாளை பதவியேற்கிறதா இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதல்வர் விஜய் அவர்களுக்கு நம்ம சேனல் வழியாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வந்து கடந்து முடிஞ்ச தேர்தல் ரிசல்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 234 தொகுதிகளில் 233 எம்எல்ஏக்கள் தான். ஏன்னா ஒரு தொகுதியில் விஜய் 2 இடத்துல போட்டி போட்டார். அந்த 233ல் பெரும்பான்மை தேவை 118. அந்த 118ங்கிறது இல்லாமல் ஒரே சபாநாயகர் வேணும். இந்த நிலைமையில் மொத்தம் 119 பேர் தேவை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து 107 பேர். இந்த நிலைமையில் அவர்களுக்கு இன்னும் 11 நபர்கள் தேவைப்பட்டுச்சுல, என்ன செய்யறதுன்னு அவங்க முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து காங்கிரஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு? ஆதரவை கொடுத்துருக்கு. ஆதரவை கொடுத்து இப்போ 107 5 112 ஆகிடுச்சு. அப்போ இன்னும் குறைஞ்சது 6 பேர் தேவை. அந்த 112 6 சேர்ந்தாலும் 118 தான். இந்த 118 இருந்தால் மட்டுமே போகாது. நாட்டு பழமொழியாக சொல்லுவாங்க, நித்திய கண்டம் பூர்ண ஆயிடுச்சுன்னு சொல்லி. அப்படி ஒரு நிலைமை தான் இந்த 118 இருந்தாலே இருக்கும். கொஞ்சம் பயமில்லாமல் இருக்கிறோம்னா ஒரு 125 130 இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை. இப்போ நாளைக்கு என்ன கவர்னர் சொல்கிறாரு? நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான எண்ணிக்கையை கொடுத்தா தான் உங்களை கூப்பிடவே செய்கிறேங்கிறதுனால இன்னொரு 6 பேரை உடனடியாக பிடிக்கக்கூடிய கட்டாயத்தில் தாவேகா இருக்குது. அப்போ இந்த விசிகா, சிபிஐ, சிபிஎம் இந்த 3 பேர்ட்டையும் 2 சீட்டு 6 சீட்டு இருக்குது. ஒருவேளை அவங்க நாளைக்கு ஆதரவு கொடுக்கலாம். அதே போல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிட்டே 2 சீட்டு இருக்குது. ஆனால் முஸ்லீம் லீக் என்ன சொல்லிட்டாங்க? நாங்கள் வந்து கொள்கை கூட்டணி, பதவிக்காகவோ காசுக்காகவோ நாங்கள் திடீர்னு மாற மாட்டோம், திடீர்னு நாங்கள் ஆதரவு நிலையை மாற்ற மாட்டோம். நாங்கள் திமுக கூட்டணியில் தான் போட்டிக்கிட்டோம், திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றோம். திமுகவுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணுவோம்? எந்த காலமும் துணையாக நிற்போம் அப்படிங்கிற உறுதியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அதோடைய தலைவர் காதர் மீதின் அவர்கள் சொல்லிட்டாரு. அப்போ அதுலேருந்து அந்த நிலைமை மாறலை. இப்போ திமுகவுக்கு காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய துரோகம் எதுவும் பண்ணிருச்சா? துரோகம் பண்ணிவிட்டு இது அந்த கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டு தாவேகாவை ஆதரிக்குதா அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கி பல இடத்துலையும் பேசப்படுது. பலரும் வந்து அந்த வலைதளங்கள்லையும் முகநூல்லையும் வந்து வித்தியாசமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அப்படி கருத்துக்களை சொன்னவங்க என்ன சொல்லியிருக்காங்க? திமுக கூட்டணியில் பயணித்த கூட்டணி கட்சி எல்லாமே நேர்மையாக அவங்க வந்து முழுசாக எல்லாரும் செயல்படலை. ஒரு சிலர் வந்து உள்ளொன்றும் புறமொன்றுமாக இருந்துட்டாங்க. அதனுடைய விளைவு தான் திமுகவுக்கு இவ்வளோ பெரிய தோல்வி வந்திருக்குது. காங்கிரஸ் ரொம்ப நம்பிச்சு. திமுக 28 இடங்களை கொடுத்தோம், அவர்களால் 5 இடங்களில் கூட வெல்ல முடியலை. அதே சமயம் காங்கிரஸ் கடந்த தேர்தலில் வந்து திமுகவுக்கு ஒழுங்காக வேலை பார்க்கலை. ஆனால் அதே சமயம் தன் கூட்டணிக்கு முஸ்லீம் லீக்குக்கு வந்து ஏற்கனவே 5 6 கொடுத்த சீட்டை வெறும் 2 சீட்டு ஆக்கினாலும் கூட, தொகுதியை குறைச்சி கொடுத்தாலும், ஏன் கொடுக்கவே இல்லைன்னு கூட நாங்கள் வந்து தோழமைக்கு வாக்கு கொடுத்துட்டா உறுதியாக அனுப்போம், ஜெயிக்க வைப்போம்னு சொல்லி பாடுபட்டு எல்லா இடத்துலையும் ஜெயிக்க வச்சது திமுக கூட்டணியே முஸ்லீம் லீக்கு. இப்போ பாருங்கள், ஆட்சியில் இருக்கிறப்பவும் கூட நின்று தனக்கு தொகுதி குறைச்சி கொடுத்தாலும் நின்று ஜெயிக்க வச்சிச்சு. அதுக்கு பிறகு இன்றைக்கி திமுக தோல்வி அடைஞ்சாலும் தாவேகா வெற்றி பெற்று நீங்கள் வாங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, உங்களுக்கு அது தரோம் இது தரோம் எதை தரோன்னு சொன்னாலும் அது எங்களுக்கு தேவையில்லை, கொள்கை தான் முக்கியம்னு சொல்லி இன்றைக்கும் உறுதியாக நிற்கிறது முஸ்லீம் லீக்குன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அந்த முஸ்லீம்கள் இஸ்லாமிய சமுதாயம் அந்த கூட்டணிக்கு வந்து ஒழுங்காக எப்படி கடமையாக வேலை பார்த்தாங்கிறதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறது 1/2 நிமிஷம் நான் படிச்சிடுறேன். நன்றி உணர்வு மிக்க முஸ்லீம்கள்,
நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எதிர்பாராத தோல்வியை சந்தித்தாலும் விஜய் அலையிலும் முஸ்லீம்கள் திமுகவை கைவிடவில்லை. 13 முஸ்லீம்களை தனது கட்சியின் வேட்பாளராக விஜய் நிறுத்தியிருந்தாலும் அவர்களில் 3 பேர் மட்டுமே வெற்றி பெற்றனர். புதுக்கோட்டை, பாபநாசம், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், கடையநல்லூர், ஆம்பூர், திண்டுக்கல் போன்ற தொகுதிகளில் தாவேகாவின் முஸ்லீம் வேட்பாளர்கள் வெற்றி பெறவில்லை. அங்கெல்லாம் திமுக அணியே வெற்றி பெற்றது. சென்னையில் ஒட்டுமொத்தமாக தாவேகா வெற்றி பெற்ற நிலையிலும் துறைமுகம், சேப்பாக்கம் ஆகிய தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றதற்காக முஸ்லீம்களின் நன்றி உணர்வு வாக்குகளே முக்கியம். முஸ்லீம்கள் கணிசமாக வசிக்கும் தொகுதிகளான வாணியம்பாடி, ஆம்பூர், விழுப்புரம், விருதாச்சலம், கூடலூர், கோவை தெற்கு, உடுமலைப்பேட்டை, திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், அரவக்குறிச்சி, திருச்சி மேற்கு, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், பாபநாசம், திருவையாறு, திருவிடைமருதூர், பூம்புகார், மயிலாடுதுறை, சிதம்பரம், கடையநல்லூர், தென்காசி, பாளையங்கோட்டை, திருச்செந்தூர், ராமநாதபுரம், முதுகுளத்தூர், வந்தவாசி உள்ளிட்ட தொகுதிகளை திமுக கூட்டணி கொத்தாக அள்ளியதற்கு இஸ்லாமியர்கள் வாக்குகளே முக்கியம். அப்போ பாருங்க, வாக்கு கொடுத்துட்டா நாங்கள் ஜெயிக்க வச்சிருவோம் சொல்லி ஜெயிக்க வச்சது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு திமுக தோத்துட்டாலும் அதை விட்டு நாங்கள் போயிட மாட்டோம், நாங்கள் நிலை நிற்போம், எங்கள் கொள்கை தான் முக்கியம், பாஜகவுடைய ஆளுமையை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டோம் உறுதியோடு நிற்கிறாங்க. குறிப்பாக தஞ்சை, ராமநாடு, நெல்லை மண்டலங்களில் உள்ள தொகுதிகளில் திமுக கூட்டணியை கைவிடவில்லை. அதற்கு காரணம் முஸ்லீம் வாக்குகளே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நிறையா சொல்லியிருக்காரு. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், ஒரு கட்சியோட ஒரு கட்சி கூட்டணி சேர்றப்ப அந்த கூட்டணியில் முன் பின்னும் உறுதியாக நிற்கணும். சிலர் நொண்டி சமாதானம்னு சொல்கிறாங்க. கூட்டணி முன் கூட்டணி, தேர்தலுக்கு பின் கூட்டணி வர்றதுனா சரிதான். இப்போ காங்கிரஸ் சேருதுன்னா ஒரு சில காங்கிரஸில் உள்ள சில முக்கியமான நபர்கள், மாண்புமிகு ஜோதிமணி அவர்கள், கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் இந்த தேவாய்க்காவுக்கு ஆதரவு கொடுக்கலன்னா பாஜக ஆதரவு கொடுத்துருவோம், பாஜக வரவிடாமல் செய்கிறதுக்கு நாங்கள் செய்கிறோன்னா எப்படி ஆதரவு கொடுக்கும், பாஜக இருக்கிறது ஒரே ஒரு சீட்டு. இப்போ தாவேகாவுக்கு தேவை எத்தனை சீட்டு? 12, கிட்டத்தட்ட 12-15 சீட்டு அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால் இது சரியான காரணம் அல்ல. இன்னொரு பக்கம் இந்த தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்குங்கிற செய்தியும் வருது. காரணம் அதிமுக இப்போ என்ன அளவுக்குன்றா, இப்போ இந்த பட்டியல் வேறு வருவான், தாவேகா 108 இடங்கள் இருக்குல்ல, அதே போல் டிஎம்கே மட்டும் 59 இடங்களில் ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸ் 5, காங்கிரஸ் தான் இப்போ அந்த பக்கம் போயிடுச்சு, ஆதரவு போயிடுச்சு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2, சிபிஐ 2, சிபிஎம் 2, விசிக 2, தேமுதிக 1. இந்த தேமுதிக இப்போ ஆதரவு கொடுக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா, தேமுதிகவுக்கு 10 சீட்டுகளை கொடுத்துட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டை திமுக கொடுத்துச்சு. இப்போ இது ஒருவேளை அணி மாறினா ராஜ்யசபா சீட்டை இழக்க வேண்டியதாக வரும். அதனால தான் இப்போ அவங்க அந்த அம்மா உறுதியாக சொல்லிட்டாங்க, நாங்களும் ஒன்றும் கொடுக்கலங்க, நாங்கள் திமுக பக்கம் நிற்கிறோங்கிறாங்க. ஆனால் எந்த பெரிய பிரதிபலனும் இல்லாமல், எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆதரவு கொடுக்குற ஒரே கட்சியாக முஸ்லீம் லீக் மட்டும்தான் இருக்குங்கிறது இப்போ இதுலேருந்து தெரிய வருது. அந்த பக்கம் போவோம். ஏடிஎம்கே 47, பாட்டாளி மக்கள் கட்சி 4, பாரதிய ஜனதா 1, அமமுக 1. இதில் ஒருவேளை இந்த விசிக, சிபிஐ, சிபிஎம் கொடுக்கலண்டா அதிமுக அணியில் உள்ள 47 எம்எல்ஏக்களில் 3/2 மடங்கு கிட்டத்தட்ட 30 பேர் அந்த தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒரு குரூப் ரெடி ஆகிட்டாங்க. முக்கியமாக 2 பேர், சிவி சண்முகம் அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்கள், இன்னும் ஒரு சில முக்கியமான அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்து அவர்களுடைய ஆதரவாளர்களோட என்ன பண்ணியிருக்காங்க, கூடி பேசியிருக்காங்க. கூடி பேசிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு தகவல் வந்த செய்தி 99% உண்மையாக இருக்கலாம், நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்துருவோம், ஆதரவு கொடுத்து நம்மளும் ஆட்சியில் பங்கெடுத்து போதுமான அளவு அமைச்சர்களை கொண்டு வருவோம், நம்மளுக்கு அதிகாரம் இருக்கும். அப்படி இல்லாமல் இருந்தால் இன்னும் நடக்க போகிற 5 வருஷத்தில் நம்ம கட்சியிலேருந்து தொண்டர்கள்லாம் போயிடுவாங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அது சரி வராது, இப்போ நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம கட்சியை மங்க வச்சுருவாங்க, தமிழக வெற்றி கழகம் மேலே இருக்க, நம்ம 2வது இடம் 3வது இடம் வந்துடும், எதிர்காலம் இல்லாமல் போயிடும், நான் முடியாதுங்கிற கருத்தை சொல்லியிருக்காரு. உடனே அவரை எப்படி மிரட்டியிருக்கிறாங்க, இதுக்கு நீங்கள் ஒத்துக்கலைன்னா உங்களை மீறிக்கிட்டு நாங்கள் 3/2 பேர் போய் ஆதரவு கொடுத்துருவோங்கிற ஒரு மிரட்டல் கொடுத்ததாகவும் செய்தி வருது. இதுக்கு இன்னொரு காரணம், இதுவரைக்கே இருந்த அந்த சட்டமன்ற கட்சி தலைவர்களில் ஏற்கனவே ஓபிஎஸ் இருந்துட்டார் முதலமைச்சராக. அவர் அந்த முக்குளத்தூர் பகுதியை சேர்ந்தவர், எடப்பாடியார் இருந்துட்டார் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க. இப்போ வன்னியர் சமுதாயம் அந்த பொறுப்புக்கு வரவே இல்லை. இப்போ நம்ம இந்த மாதிரி ஆதரவு கொடுத்துட்டு
வன்னியர் சமூகமாக இருக்கிற வட மாவட்டத்தைச் சேர்ந்த சிவி சண்முகத்தை வந்து அந்த சட்டமன்ற கட்சி தலைவர் ஆக்கணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை சிவி சண்முகம் அவருடைய ஆதரவாளர்கள் மூலியமாக எடப்பாடி அவர்கள்ட்ட கொண்டு போய் சொல்லியிருக்கதாகவும், இதை ஒருவேளை எடப்பாடி மறுத்தால் கட்சியை உடைச்சி ஆதரவு கொடுக்க தயாராகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையே வருது. இப்போ இது கூட பாருங்கள், பதவிக்கும் எதிர்பார்ப்புக்குமான ஆதரவாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவிலையும் மிகப்பெரிய குழப்பங்கள் உருவாக்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் பாஜக அது என்ன சைலண்டில் இருக்குன்னா, எப்படியா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு வழியில் அதிமுக அழிஞ்சா போதும், நமக்கு அது உடஞ்சி அழிஞ்சாலும் சரி பிரிஞ்சு அழிஞ்சாலும் சரி அப்படிங்கிறனால அது அமைதி காத்துக்கிட்டு இருக்குது. இதே சமயம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன நடந்தாலும் சரி வெற்றி தோல்விங்கிறது சர்வசாதாரணம். இந்த 5 வருஷம் இல்லையா, இது வரைக்கும் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தோம், இப்போ சரியான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் சொல்லி மாண்புமிகு திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கை கொடுத்துட்டு அவருடைய தொகுதி தோற்று போனாலும் அந்த மக்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக என்ன சொல்லிட்டாரு, இன்றைக்கி அவருடைய தொகுதியில் போயிட்டு இறங்கி என்ன பண்ணுறாரு, நன்றி சொல்லிக்கிட்டு வர்றாரு. அப்போ நன்றி சொல்கிறப்ப அவரை வரவேற்கிற மக்கள்லாம் கண்ணீர் மல்க அழுகிறாங்க. இந்த தொகுதிக்கு இவ்வளோ நல்லது செஞ்சீங்க, நீங்கள் தோற்று போவீங்க நாங்கள் எதிர்பார்க்கலையேன்னு சொல்லி அழுகுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் ஒரு உறுதியான முடிவில் இருக்கார். யார்? திமுக தலைவர். என்ன எந்த காலம் ஆட்சியிலே இருக்கிறது மட்டுமா அரசியல்? நம்ம ஆண்டுக்கிட்டு இருந்தோம், வரக்கூடிய தமிழக வெற்றிகளாக 4 நல்லபடியாக ஆழ்ந்தால் சந்தோஷம். அவர் குறைகள் செஞ்சால் அதை எடுத்து சொல்கிற எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம், எங்களோட நிற்கிறவங்க நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களோட நாங்கள் உறுதியாக நிற்கிறோங்கிற ஒரு தகவலை தான் பேராசிரியர் காதர் மீது என்ன பண்ணியிருக்காரு, நேற்று நடந்த அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வரவேற்பில் வந்து பேசின அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடரும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லா நிலைகளிலும் துணை நிற்கும். காரணம், இது வந்து கொள்கை கூட்டணி. நாங்கள் நேற்றும் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம் என்ற உறுதியான ஒரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க கட்சி முஸ்லீம் லீக்காக இருக்குது. இது போல் கட்சியை எங்களுக்கு துணை நின்றா போதும் அப்படின்ட்டு திமுக இன்றைக்கி முடிவெடுத்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில முஸ்லீம் லீக் தோழர்கள்லாம் அவங்களுடைய மன வருத்தம் என்னென்னா, சில இடங்களில் லோக்கலில் மாவட்ட நிலைமையில் முஸ்லீம் லீக்குக்கு சரியான அங்கீகாரம் ஆதரவு கொடுக்காத மாவட்ட நிர்வாகங்கள் இருந்தாலும் முஸ்லீம் லீக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, தலைமை சொன்னதை கேட்டுக்கிட்டு நடந்த தேர்தலெல்லாம் என்ன பண்ணாங்க, திமுகவுக்கு முழுசாக ஒத்துழைச்சாங்க, ஓட்டு கேட்டாங்க, ஜெயிக்க வச்சாங்க. அந்த நிலையை தான் இனிமேலும் தொடருவாங்க. இனிமேல் எதிர்காலத்திலேயாச்சும் எந்த கட்சி உண்மையாக உழைக்குது, உண்மையாக அது உடன்பாடோடு செயல்படுதுங்கிறத உணர்ந்து திமுக இனிமேல் எதிர்காலத்தில் இந்த தலைமை அடுத்த நிலையில் உள்ளவங்களும் நடந்தால் அடுத்த 5 ஆண்டில் வந்து திமுக தனிப்பெரும்பான்மையான ஆட்சி வருங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம் இருக்க, ஒருவேளை நாளை இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னும் தேவையான 6 இடங்கள் கிடைக்கலன்னு வச்சுங்க, இது ஆட்சி அமைக்க போகிறதும் தவறு முடியாமல் போயிடும். ஒருவேளை நாளைக்கு ஏதாவது ஆட்சி அமைக்கிற ஒரு விழாவை நடத்தினாலும் அது தொடர முடியாது. 6 மாதங்களில் கலைஞ்சிட்டு மறுபடியும் தேர்தல் வரக்கூடிய ஒரு அபாய நிலை இருக்குங்கிற மாதிரி பலரும் கருத்துக்களை சொல்கிறாங்க. நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, இப்போ வந்திருக்கிற அரசு நல்ல அரசாக நல்ல ஆட்சி தரணும், ஒரு நிலையான ஆட்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரியான ஆட்சி செய்தால் அதை நம்ம வாழ்த்துவோம், வரவேற்போம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகள், நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டில் 4 சுவர்களுக்குள் தரக்கூடிய நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.